என்னங்க நாங்களும் ஹீரோ மூஞ்ச பாக்குறது எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? நீங்க என்னடா கையை காட்டுறீங்க காலை காட்டுறீங்க, ஆனா தலையை மட்டும் காட்டவே மாட்டேன். நாய போன மாசம் என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கல, அதுக்கப்புறம் என் வீட்டு பக்கம் தலையை காட்டுறீங்களா? இல்ல அப்புறம் என்ன இதுக்கா காட்டுறா? நம்ம ஊர்லயே நம்ம ராஜா தம்பியோட ஆட்டம் தான் பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க மொத்த ஆட்டம்லாம் பயங்கர கூட்டமா இருக்கு தம்பி, உள்ள போய் பார்க்க முடியாது. உங்க ஆட்டத்துக்கு பாருங்க ஒரு ஜாலியா பாக்கலாம். ஏயா என் ஆட்டத்தை ஜாலியா பாக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா காலியா பாக்குற மாதிரி இருக்கும்னு சொல்றீங்களேயா? என்ன அவமானப்படுத்திட்டீங்களா? தம்பி உங்களோட அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் செயலுக்கும் நீங்க இந்த ஊர்லயே இருக்க கூடாது. மலேரியா கால்ரா இதெல்லாம் வந்தாதானே ஊர்ல இருக்க கூடாது சொல்லுவீங்க. இப்பெல்லாம் அழகா அறிவா திறமையா இருந்தாலும் ஊர்ல இருக்க கூடாதா? தம்பி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களோட அறிவுக்கும் அழகுக்கும் பட்டணத்துக்கு போய் சினிமால சேர்ந்தீங்கன்னா பெரிய ஹீரோவாயிருவீங்கன்னு சொல்ல வர்றோம். பெருசு எனக்கும் பட்டணத்துக்கு போகணும் தான் ஆசை, ஆனா எப்படி போறதுன்னு தெரியலையே. பஸ்ல தான் போனோம். கல்வி காசு கூட கிடையாது. பஸ்ல போனா கண்டக்டர் டிக்கெட் கேட்பாரு. சரி கார்ல போங்க. என்ன விளையாடுறீங்களா தம்பி? கண்டக்டர் டிக்கெட் கேட்பாங்கிறதுனாலதான் பஸ்ல போய் பயப்படுறீங்க. கார்ல தான் கண்டக்டரே இல்லையே. கார்ல போய் ஜாலியா மெட்ராஸ்ல இறங்கிருங்க. மெட்ராஸ் வந்தோட கார் டிரைவர் காசு கேட்பாங்க. எந்த டிரைவரா இருந்தாலும் 3 to 4 கண்டிப்பா தூங்கிட்டு தான் வண்டி ஓட்டுவான். அந்த நேரத்துல நீங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாமே. எப்படியோ என்ன ஊரை விட்டு துரத்தணும்னு எல்லாருமா முடிவு பண்ணிட்டீங்க. நான் மட்டும் பட்டணத்துக்கு போய் பெரிய நடிகனா வந்துட்டேன். அப்போ இருக்குடா உங்களுக்கு எல்லாம். இந்த மாசம் கணக்கு என்ன பாஸ்கர், போன மாசத்தை விட இந்த மாசம் அதிகமா வந்திருக்கு. போன மாசம் 30, இந்த மாசம் 31. ஒரு நாள் ஜாஸ்தியா இருக்குது. இது போய் கோச்சுக்கிறீங்க. பாஸ்கர் நான் கணக்கு அதிகமா இருக்கேன்னு கேட்டேன். எல்லாம் கரெக்டா தான் இருக்குது பாருங்க. ஆமா இது என்ன 1,400,000 ரூபாய் டைரி வாங்கினதாங்க. பாஸ்கர் டைரி என்ன ஒரு 50 ரூபா இருக்கும், அதுக்கு போய் 1,400,000 ரூபாய் எழுதிருக்க. நீங்க தானே 2008 டைரி வாங்க சொன்னீங்க. ஒரு டைரி 50 ரூபானா 2008 டைரி எவ்வளவு இருக்கு நீங்க செலக்ட் பண்ணி. பாஸ்கர் அப்பா வீட்டு விட்டு வெளியே போயிட்டாரு. ஏம்பா முதலாளி இருக்காரா? அவரு வெளியில போயிருக்காரு. எப்ப வருவாரு? நாங்க எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்குமோ அப்பெல்லாம் அதை கெடுக்கிறது விட வருவோம். அவர்கிட்ட என்ன வெட்டியா பேசிட்டு முதல்ல சீட்டை போடுங்க. ஏம்பா நீங்க எல்லாம் இப்படி சீட்டு விளையாடுறீங்களே, உங்க முதலாளிக்கு தெரியுமா? ஐயா அவருக்கு சீட்டு விளையாடலாம் தெரியாது. தாய பார்த்தா நல்லா விளையாடுவாரு. அறிவு கட்ட மூதேவி, சீட்டு விளையாட தெரியுமான்னு கேட்கல. நீங்க சீட்டு விளையாடுற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது. அப்ப திடீர்னு உங்க அப்பா வந்துட்டா? அதுக்கு தானே நாங்க சமயக்கார சமூகத்தை வச்சிருக்கிறோம். அவரு 3 தடவை இருமுனா எங்க முதலாளி வர்றாருன்னு அர்த்தம். அறிவு கட்ட பையில 3 தடவை இருமுனா டிபி வந்துருச்சுன்னு அர்த்தம். அவனை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில காட்டு. வாங்க பெரியப்பா. எப்படி இருக்கீங்க பெரியப்பா? போதும்பா போதும். இதுக்கு மேலே அவங்க சாப்பிட்டு ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க கழுத்தெல்லாம் சுருக்கிக்கும். நான் உங்களை பெரியப்பான்னு கூப்பிட்டா அவங்க ஏன் ஷாக் ஆகணும்? என் கூட இப்படி வாப்பா சொல்றேன். எப்படி பெரியப்பா? இப்படியா பாருங்க. ஐயோ இப்படி தண்ணி வாப்பா சொல்றேன். நேரத்துல உன் வீட்டுல என்னென்னமோ நடக்குதப்பா. யாரும் ஒழுங்காவே இருக்கிறது இல்லப்பா. இதே நிலைமை நீடிச்சுட்டு உன் தலையில துண்டாதானப்பா போட்டு போகணும். ஐயோ பெரியப்பா என்ன சொல்றீங்க? எனக்கு தலையில போட்டுக்க துண்டு இல்லையே பெரியப்பா. என் துண்டு வேணா தரம் போட்டுக்கிறியா? அறிவு கட்ட மூதேவி, நான் ஊர்ல போய் முதல்ல ஒரு பயணம் அனுப்புறேன். அவனை மேனேஜரா வச்சுக்க. அப்பதான் உன் ஊடு உருப்படும். ஓகே பெரியப்பா, உடனே ஏற்பாடு பண்ணுங்க. வாங்க. யோ ராஜா, யோ
ஒன்னதாயா வாயா. ஐ பாஸ்கரே. யோ நான் ஒண்ணு ஐ பாஸ்கர் இல்லையா, பி பாஸ்கர். ஐயே ஆய் பையன். நான் பெருமாள் பையன். ஆமா என்ன அந்த பக்கம்? அது ஒண்ணு இல்லப்பா, நம்ம ஊருக்கார ஒருத்தன் இங்க வந்து பெரிய டைரக்டர் ஆயிட்டான். அவனை நேர்ல பார்த்து ஹீரோ சான்ஸ் கேட்டு நடிக்கலாம்னு வந்திருக்கேன். யோ அவன் எப்படியா ஒண்ணு ஞாபகம் வச்சிருப்பான்? ஏன் ஞாபகம் வச்சுக்க மாட்டான்? யோ இப்ப இருக்கிற டைரக்டர்களுக்கு ஞாபக மருந்து ஜாஸ்தியா இருக்குதுன்னு பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதுக்காக ஊர்க்காரங்களுக்குள்ளே மறந்துடுவாங்க. யோ அவங்க டைரக்டருங்கிறத மறந்துட்டு ஹீரோவை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சா அப்புறம் என்ன வச்சு யாரோ படம் எடுப்பாங்க? நான் சொல்ற இடத்துல மட்டும் நீ மேனேஜர் நடிச்சா உன்னை வச்சு நான் படம் எடுத்து பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகுறேன். சூப்பர் ஸ்டாரா? அங்கிள் இவர்தான் உங்க பெருசாம் சொல்லி குமிருப்பா. குமரப்பா, உன்னை நான் எதுக்காக இங்க வர வச்ச தெரியுமா? தெரியும், மேனேஜர் அப்பாயின்மெண்ட். அதான் இல்ல, என் வேலைக்காரிய நீ இடிச்சிடக் கூடாதுன்ற காண்டுலதான் அங்கிருந்து உன்னை இங்க வர வச்ச. என்னையாலாம் என்ன அங்கிள் புதுசா பண்ண இப்படி கேவலமா எடுத்துட்டீங்க? நான் வீட்டுல இல்லாத போது வேலைக்காரிகிட்ட நீ எப்படி கேவலமா நடந்துகிட்டான்னு நேற்று நைட்டு நான் அவகிட்ட கேவலமா நடந்துக்கும் சொல்லிட்டேன். போயா குமரப்பா, நான் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட். காலையில ஒரு வேலையில போய் ஒட்டிக்கிட்டா எப்ப கைட்டிட்டு வருவேன்னு எனக்கே தெரியாது. அதனாலதான் என் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக உன்னை வர வச்சேன். குழந்தைகளா, என்னையாது குழந்தைங்க வரும்னு பார்த்தா கொடூர குழந்தைங்களா வந்து நிக்குது. எல்லாம் அவங்க அம்மா ஜாடத்தம். நல்ல வேலை உன் ஜாடியில இல்ல, அப்படி இருந்தா இன்னும் கொடூரமா இருந்திருக்கும். எப்படி சிரிக்கிறா பாரு கேடு கட்டவன். குழந்தைகளா, உங்களை பத்தி நானே அங்கிள் கிட்ட சொன்னா எல்லா டைலாக்கையும் நானே பேசுறேன்னு பாக்குறவங்க காண்டாயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் காண்டாயிடுவீங்க. அதனால ஆளுக்கு ஒரு டைலாக்ல அழகா உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க. என் பேர் ஷாலினி, எனக்கு வயசு 14. எதிர் வீட்டு கோபி தான் என்னோட ஆளு. என் பேரு குமாரு, ஆனா படிப்புல நான் கொஞ்சம் சுமாரு. என் பேரு திலீப், நான் வாயை தந்தா புளிப்பு. என் பேரு அப்பு, நான் இந்த ஆள் பிறந்ததா தப்பு. குமரப்பா, இதுங்கெல்லாம் தாய் இல்லாம வளர்ந்ததுங்க. இனிமே இவங்களுக்கெல்லாம் நீதான் தாயா இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் நீதான் தாயா இருக்கணும். இவங்களுக்கு தாயா இருக்கணும்னா அப்ப உனக்கு பொண்டாட்டியா இருக்கணுமா? எடியாங்க குமரப்பா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீதான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் ஒண்ணு அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஐயோ, நான் அதை சொல்லல குமரப்பா. தாய் பாசம்னா இதுங்களுக்கு என்னன்னே தெரியாது. நீதான் அவங்களுக்கு தாய் பாசத்தை காட்டணும். அப்ப நீ என்ன காட்டு? நல்லா பந்தா காட்டுவான், வேற ஒன்றும் காட்ட மாட்டான். குமார், குமரப்பா, எனக்கு இருக்க இந்த பிஸி ஷெட்யூல்ல இந்த அழகான குழந்தைங்க கிட்ட பேச கூட டைம் கிடைக்கல. ஏயா பேசுறது கூட டைம் இல்லைன்ற அப்புறம் எப்படி 4 குழந்தைகளை பெற்ற? அப்போ என் கம்பெனில ஸ்ட்ரைக், எனக்கு வேற வேலை எதுவும் கிடையாது. நான் என்னப்பா பண்றது? ஓ, அப்படின்னா இதெல்லாம் ஸ்ட்ரைக்ல போறது குழந்தைங்களா? இப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேட்டுங்க. இந்த வீட்டுல எனக்கு இருக்க எல்லா உரிமையும் குமரப்பாவுக்கும் இருக்கு. குமரப்பாவு என்ன மாதிரியே முடி வெட்டிக்கிட்டு. நான் ஒண்ணு மாதிரிலாம் முடி வெட்ட மாட்டேன், ரஜினி ஸ்டைல தான் வெட்டேன். ஐயோ, என்ன கொஞ்சம் பேச விடுப்பா. குமரப்பாவு என்ன மாதிரியே முடி வெட்டிக்கிட்டு குளிக்காம இந்த வீட்டுல எங்க வேணா சுத்தலாம். பாத்ரூம் போயிட்டு தண்ணி ஊத்தாம வரலாம். பாக்கு போட்டு இந்த வீட்டுல எங்க வேணா எச்சி துப்பலாம். இவ்வளவு கடாயில கறி வேகும் போது கை விட்டு எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம். என்ன குமரப்பா? ஐயா, நீங்க கொடுத்த இந்த அதிகாரத்தை நான் துஷ்பிரயோகம் பண்ணவே மாட்டேன். இனிமே உங்க குழந்தைங்களுக்கு தாய்க்கு தாயா இருந்து தலைக்கு ஊத்து, தகப்பனா இருந்து தண்ணி வாங்கி ஊத்து, சகோதரனா இருந்து 4 சாத்து சாப்பிடுறேன். எப்படி? ரொம்ப நன்றி குமரப்பா. எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐயா, வழக்கமா நீங்க அந்த சோல்ற தூக்குற மேலகத்தை பண்ணீங்களே, மறந்துட்டீங்க. தேங்க்ஸ் குமரப்பா. என்ன எல்லாம் பயந்துட்டீங்களா? குமிருப்பா, நான் செட் பண்ணாலு நாம என்ன பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டான். நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. நாம பண்ற எதையுமே கண்டுக்க மாட்டான்னு நாங்க எப்படி நம்புறது? நைட்டு ஃபுல்லா குடிச்சு காலையில ஊருட்டேன். குமரப்பா என்ன பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லையே. இப்ப தெரியுதா நாம என்ன பண்ணாலும் குமரப்பா கண்டுக்கவே மாட்டான்னு.
என்னப்பா? நிறைய சைபர் போட்டு ஒரு 300 ரூபாய்க்கு செக் போடு. ஏண்டா நிறைய சக்கரை போட்டு ஒரு டீ போடுற மாதிரி சொல்ற? 300 ரூபாய்க்கெல்லாம் 2 சைபர் தான் போட முடியும். முட்டா நான் தானே உன்னை வேலைக்கு வச்சேன். சொல்றது செய். செக் போடா போடியா. பாஸ்கர், நம்ம முதலாளி ஒரு பணம் காய்க்கிற மரம் தான். அதுக்காக அது வேரோட இருக்கா? கையெழுத்து வாயணும் வாயா. ஆமா, எதுக்கு அவனுக்கு இவ்வளவு பணம்? எறும்புக்கு பவுடர் வாங்கிட்டு. இன்னைக்கு நீ எறும்புக்கு பவுடர் வாங்கி கொடுத்தா நாளைக்கு ஃபேர் அண்ட் லவ்லி லிப்ஸ்டிக் எல்லாம் கேட்டு தொந்தரவு. இந்த மாதிரி செஞ்ச காரியத்துக்கெல்லாம் முதலாளியோட பணத்தை வீணடிக்கலாம் விடமாட்டேன். என் மூஞ்சிக்கே நான் பவுடர் போட மாட்டேன். இதுல எறும்புக்கு பவுடர் போடுறேன்னா அந்த பவுடர் எறும்பை சாவடிக்கிறீங்க. ஏண்டா அந்த வாயிலா ஜீவன்களை சாகடிக்க? அதுவா வாயிலா ஜீவன்? ஆபீஸ்ல உள்ள பைசா கட்சி கட்சி சாப்பிடுது. யாருகிட்ட கழுது? எறும்பை நீங்க பேப்பர் சாப்பிட்டு கழுதாடா பேப்பர் சாப்பிடும். சேர்த்து கட்டு இருப்பாங்க. ஆபீஸ்ல உள்ள பைசா கட்சி கட்சி சாப்பிடுது. நம்மளால முடியாதுப்பா. இந்த கோல்மால் தான் முதலாளிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மாமா இருக்கிறாங்க. டெய்லி 9 மணி ஆனா போதும் மொட்டை மாடியில போய் ஏரோப்ளேனுக்கு டாட்டா காட்ட போவேன். கழுத்து போட்டு நம்மளால முடியாது. நீ வேலைக்கா மாட்டேன். நானே எழுதிக்கிறேன். ஹாய்மா, டைம் ஆச்சு. 8:55 சார். ஐயோ, ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு. என்ன பாஸ்கர்? ஓகே. என்னையா கையெழுத்த கையில போட்டு போயிருக்கிறாரு? கையெழுத்த கையில போடாம காலையில போடுவாங்க. முண்டா ஏன் கையில போட்டு போயிருக்கிறாரியா? குமரப்பா, கூப்பிடலாம் முதலாளி. வாய்க்கு முறமுறப்பா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குப்பா. கொஞ்சம் சுறுசுறுப்பா இந்த பொரோட்டா கேட்ட பிரிச்சு கொடுப்பா. ஏன் முதலாளி, இல்லாத பொல்லாதைய சொல்லி எத்தனை குடும்பத்தை பெற்றிருக்கீங்க. இந்த பொற பாக்கெட் பிரிக்க முடியாது உங்களால? சரிப்பா, பிரிக்கிறையா? ஐயோ, என்ன முதலாளி, 2 பொறை மட்டும் காணோம். டாக்டர், டாக்டர், நான் இது வரைக்கும் எத்தனையோ கண்ணுல புறம் வந்து பார்த்திருக்கேன். ஆனா 50 பைசா குறைய கண்ணுல வந்து நீதான் பாக்குறேன். இட்ஸ் a medical miracle. டாக்டர், எங்க அப்பா கண்ணுல ரெண்டு பொறையால ஏதோ சாப்பிட்டு இருக்கா? அப்பா கண்ணுல புறம் வந்து சந்தோஷப்படு. குறைக்கு பதில் மாலை மட்டும் உயிர்ந்து அப்பாவுக்கு மாலைக்கு நோயே வந்திருக்கும். சரி டாக்டர், அப்படின்னா இந்த பொறையை எப்ப எடுப்பீங்க? அதெல்லாம் இப்ப எடுக்க முடியாது. ஏன் நாங்க போனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடலான்னு பாக்குறியா? அவசரப்படாதீங்க தம்பி. கொலையை எடுத்துட்டு அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொன்னேன். ஏன் டாக்டர், ஆபரேஷன் தான் பண்ணுமா? ஆபரேஷன் எல்லாம் தேவையில்ல. 2 கப் டீ ஸ்ட்ராங்கா வாங்காது 2 கல்லையும் ஊத்தி ஊற விட்டா ஒரு ஈஸியா எடுத்துடலாம். அப்ப நான் உடனே கண்ணகல்ல போய் டீ வாங்கி வரேன். அவசரப்படாத தம்பி. பக்கத்துல இருக்க கண்ணங்கல்ல வாங்கி டீ எல்லாம் ஒரு கண்ணை காப்பாற்ற முடியாது. அப்போ உனக்கு வேற எந்த டீ தான் வேணும்? பொண்டாட்டி வேணும் சொன்னா நல்ல வயசு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? நீங்க சொல்லுங்க டாக்டர். பொண்டாட்டி வேணும்னு சொன்னா வயசு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பியா? என்ன டீ வேணும் சொல்லியா? அப்பா கண்ணை காப்பாற்றணும்னா அஸ்ஸாம்ல இருந்து டீ தூள் வரணும். ஆஸ்திரேலியாவில இருந்து பால் வரணும். ஏலகிரியில இருந்து ஏலக்காய் வரணும். முக்கியமா டீ மாஸ்டர் கேரளாவில இருந்தா வரணும். பிகாஸ் ஐ வாண்ட் மசாலா டீ. ஏண்டா கமநாட்டி, இதுக்கு தெருல இருக்கிற நாயை கூட்டு வந்தா கண்ணுல இருக்கிற பொறைய கவிதை போடு. ஒரு மட்டும் கவிதை போட பரவாயில்ல. வேற ஏதாவது கவிதை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அவன் ரியாக்ஷன் தான் பண்ணுவான். வேற என்ன பண்ணுவோம்? நீங்க கேட்ட எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க உடனே ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க. ஓகே ஓகே, ஐ வில் கால் யூ பேக். ஏன் டாக்டர் என் கையை தட்டி விடுறீங்க? இல்லன்னா நீ தட்டிட்டியா? டாக்டர், எப்ப டாக்டர் என் கண்ணை திறக்க போறீங்க? நமிதாவுக்கு போன் பண்ணிருக்கோம். வந்த உடனே ரிப்பன் கட் பண்ணி திறந்துருக்கோம். ஓ டாக்டர், எனக்கு கண் ஆபரேஷன் பண்ணீங்களே, என் கண்ணை எப்ப திறப்பீங்கன்னு கேட்டேன். நீ மட்டும் பர்ச திறக்காத, நான் எப்படி கண்ணை திறப்பேன்? அதெல்லாம் பேமெண்ட் பண்ணும்போது செட்டில் பண்ணிடுறேன் டாக்டர். என் கண்ணை திறங்க. அவசரப்படாதீங்க மிஸ்டர் ரவிச்சந்திரன், அதுக்கு தானே வந்திருக்கேன். நல்ல கண்ணை தரங்க. வெரி நல்ல தரங்க. வெரி குட் டாக்டர்.
எனக்கு எல்லாமே தெரியுது, எனக்கு எல்லாமே நல்லா தெரியுது டாக்டர். அந்த பொண்ணு போட்டு இருக்க ட்ரெஸ் அந்த மாதிரிப்பா, எல்லாமே தான் தெரியும். ஐயோ டாக்டர், ஆபரேஷனுக்கு அப்புறம் எனக்கு கண்ணு நல்லா தெரியுதுன்னு சொன்னேன். மிஸ்டர் ரவிச்சந்திரன், இனிமேல் தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பளிச்சுன்னு எதையும் பார்க்க கூடாது. குறிப்பா கீழே இருக்க ரிசப்ஷனிஸ்ட நீங்க பார்க்கவே கூடாது. ஏன்னா அது யாரு பாத்தீங்கன்னா வாய வச்சிருவேன். அது அப்படி சிகரா இருக்கும் போதே தெரியும் அது உங்க ஆளாத்தான் இருக்கணும். எனக்கு கண்ணு தெரியுன்ற உண்மைய என் வீட்டுல சொல்லக்கூடாது. ஏன் மிஸ்டர் என் குடும்ப சூழ்நிலை காரணமா கொஞ்ச நாளைக்கு நான் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்க போறேன். அதுக்கு டிவி சீரியல் எங்காவது நடிச்சா ஒரு 10 ரூபாய் கிடைக்கல. அவ்வளவு கம்மி பேமெண்ட்டுக்குள்ள நான் நடிக்கிறது இல்லை டாக்டர். நான் வந்து தண்ணி சேனல் வாங்கி தரேன்டா. ஐயோ டாக்டர், எனக்கு கண்ணு தெரியுன்ற உண்மையை யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுங்க டாக்டர். சத்தியம் பண்றது இருக்கான். முதல்ல என் கையில இருந்து ஒரு மோதிரத்தை கொடுப்பா. ஜான், எப்பா அந்த அமௌண்ட பாஸ்கி கிட்ட கொடு. ஓகே. குட்டி, நான் உங்ககிட்ட 5 ரூபாய் தானே கொடுத்தேன், நீ 20 ரூபாய் கொடுக்குற. பாஸ்கி, நீ கொடுத்த அந்த 5 ரூபாவை நாங்க 50 ரூபாய் மாத்திட்டோம். 5 பக்கத்துல சைபர் போட்டியா? இல்ல, உங்க 5 ரூபாவை நாங்க பிசினஸ்ல போட்டோம். நான் புத்த 5 ரூபாய பிச்சைக்காரன் தட்டுல போட்டாலும் வாங்க மாட்டான். அதுவே சூழ்ச்சி போயிருந்தது. அதை எந்த பிசினஸ்ல போட்டீங்க? ஜான், நம்ம பிசினஸ் என்னன்றத பாஸ்கி காட்டு. ஓகே. இதுதான் நம்மளுடைய பிசினஸ். இத ஸ்கூல் வாசல்ல வச்சோம், பசங்க கால் மீதிக்குன்னு சொல்லி மிதிச்சுவாங்க. 8 வாரம் அவை. ஐயோ பாஸ்கி, சீட்டு கிழிக்கிற கடை மட்டும் நம்ம ஸ்கூல் வாசல்ல வச்சா பசங்க எல்லாம் வால் கிளாக் விழும், டிஃபன் பாக்ஸ் விழுன்னு போட்டி போட்டு வந்து சீட்டு கிழிப்பாங்க. ஆனா வால் கிளாக் விழாது, டிஃபன் பாக்ஸ் விழாது. படிக்கிற வயசுல ஏன்டா சீட்டு கிழிக்கிறீங்கன்னு வாத்தியார்கிட்ட உததான் விழும். அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல பாஸ்கி. பிசினஸ்ல லாபம் எப்படி வருதுன்றதான் நம்மளுக்கு முக்கியம். பாஸ்கி, எங்க வாத்தியார்கிட்ட உததான் விழும். அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல பாஸ்கி. பிசினஸ்ல லாபம் எப்படி வருதுன்றதான் நம்மளுக்கு முக்கியம். பாஸ்கி, எங்க கிட்ட ஐடியா இருக்கு, ஆனா அமௌண்ட் இல்ல. உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு, ஆனா ஐடியா இல்ல. என்கிட்டயோ ஷூ தான் இருக்குது, ஆனா செருப்பு இல்ல. எதுக்கு பாஸ்கி இருக்கு? கழட்டி உன் மண்டையில நச்சு நச்சுன்னு அடிக்கிறதுக்கு. கோவப்படாத பாஸ்கி, உங்க மாமா கிட்ட போய் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வா. சீக்கிரமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஆளா இல்ல. சப்போஸ் பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரை பண்ணுவோம். முயற்சி உடையார், இகழ்ச்சி அடையார். முயற்சி முதலியார், இகழ்ச்சி ஈஞ்சமாக்குன்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்கு அடையாருன்னு சொன்னா சொன்னவன் ஏதாவது அடையாருக்காரனா இருப்பான். இப்ப நம்மளுக்கு அதை பத்தி என்ன? சீக்கிரமா உங்க மாமா கிட்ட போய் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வா. கமான் மேன். ஓகே. Let's move. என்ன வேணும் உங்களுக்கு? அங்கிள் அங்கிள் ஒரே ஒரு சீட்டு கொடுத்துக்கலாம் அங்கிள். பாப்பா, இருந்தா கிளி. என்ன கிளி அங்கிள்? மாங்காய் கிளியா, பஞ்சவர்ண கிளியா? ஏய், இவ ரொம்ப ஓவரா பேசா. அடிச்சு வாய கிளி. அங்கிள் கால்ல இருந்து 20 ரூபாய்க்கு சீட்டு கழிச்சுட்டு அங்கிள். வால் கிளாக் விழும், ஏரோப்ளேன் விழும் சொல்லிட்டு எதுவுமே விழவே இல்லை அங்கிள். ஏண்டி, அதான் நூலு போட்டு எல்லாத்தையும் டைட்டா கட்டி வச்சிருக்கானுங்களா? அப்புறம் எப்படி உள்ளோம்? ஐயோ, சாருக்கு இந்த விளையாட்டை பத்தி புரியல. கொஞ்சம் விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணு. சீட்டை பிடிச்சு பாத்தீங்கன்னா ராம்கி படம் வந்தா தேர்ட் பிரைஸ், அருண்பாண்டி படம் வந்தா செகண்ட் பிரைஸ், ராமராஜன் படம் வந்தா வச்சுங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏண்டா, இனிமே பூரா அவங்க படம்லாம் வரும். காசை வாங்கிட்டு சின்ன பசங்களை ஏமாத்திட்டா இருக்கீங்க உங்களா? யோ ராஜா, வாங்க. சார், யோ ராஜா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லையா? நீ ரகுவர மாதிரி பண்றதை விட நான் ரஜினி மாதிரி சூப்பராவே பண்றேன். யோ, நான் அதை சொல்லலையா? எதுக்கு அந்த 2 பேரை போட்டு வச்சேன்? எந்த 2 பேரும்? எந்த 2 பசங்களா? ஸ்கூலுக்கு வெளியில சீட்டு கிழிக்கிற வியாபாரம் பண்ணிருந்தாங்களே, அந்த பசங்களை எதுக்காக போட்டு வச்சேன்? அதுல இருந்த வால் கிளாஸ் செல்போன் எல்லாம் எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு அடிச்சா கொடுப்பேன் சொன்னாங்க. அதனாலதான் அடிச்சேன். அவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சா கொடுப்பேன்னு சொல்லிருப்பாங்க. அதுக்காக அவர்கள் போட்டு அடிச்சா உங்களுக்கு அறிவில்லை? ஆமா, நீ எதுக்கு உங்க 2 பேருக்கு ஒக்காலத்து வாங்குற? உட்காந்து வாங்க கொஸ்டின் தான் சொல்றது. வாஷிங் மிஷின் வாங்க சொல்றியா? நான் தான் கூட்டத்தோட தலைவனே. அட பாவிங்களா, ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் மாங்காய் பதை வாங்குறதுக்கும் குச்சி முட்டாய் வாங்குறதுக்கும் வச்சிருந்த காசை அநியாயமா சீட்டடையை காமிச்சு ஏமாத்தி புரியுறீங்களா? அதுதான் ட்ரிக்ஸ். அவனை உங்க கூட்டத்துக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன்டா.
ஏய், நில்லு ராஜா ராஜா நில்லு தேவையில்லாத பிசினஸ் தலையிடுவேன் எதிரா உன் business? இதுதான் ஏண்டா, இந்த அட்டையை விரிச்சு 4 பக்கமும் கல்லு வைக்கிறதுக்கு பேர் பிசினஸ் அப்ப டாடா பில்லா பண்றது எல்லாம் என்ன சொல்லுவேன்? ஏய், ராஜா அந்த என்னப்பா கத்தம் ஒண்ணுல பூனை கத்துச்சு பூனை ராஜா என்ன கத்தம் ராஜா தான் உங்கள் பூனை கால வச்சுட்டான் அதான் பூனை ராஜான்னு கத்துச்சு இதே நான் வச்சிருந்தா பாஸ்கர்னு கட்டிருக்கோம் அப்ப நான் வச்சிருந்தா ஆளாளுக்கு வச்சா அசிங்கமா கத்தும் பேசாத ராஜா அன்னைக்கு எனக்கு கால் வலிக்குது காலை வெடின்னு சொன்னா வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டு இப்ப பூனை காலை வச்சிருக்கியா இனிமேல் நீங்க வீட்டுல இருக்க கூடாது வீட்டை விட்டு வெளியில போ ராஜா அங்க இருக்கா ஏய், நான் உண்மைதான் நான் சொன்னேன் எனக்கு கண்ணு நல்லா தெரியும் ஏண்டா, கண்ணு தெரிய சொல்லிட்டு அவன் மேல அடிக்கிறது பதிலா என் மேல அடிக்கிற? ஆயிஷா, புரி மிஸ் ஆயிடுச்சு எந்த ஸ்கூல்ல மிஸ் ஆச்சு உனக்கு ஹவுஸ் அட்ரஸ் சொல்லி ஆகணுமா டேய், நீ எதை சொல்றதா இருந்தாலும் கீழே வந்து சொல்றான், மேலேயே பார்த்து பார்த்து பேசி கழுத்தெல்லாம் வலிக்குது. எங்க அக்கா பையன் உனக்கு சொக்கா கொடுத்து வளர்க்க நீ எனக்கு தெரியாம இந்த வீட்டுல எவ்வளவு வசூலியம் பண்ணிருக்க இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் ஆபரேஷனுக்கு அப்புறமும் நான் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சேன் என்ன பெருசா நடிச்சிட்டேன் ராஜபாரா கமல் மாதிரி நடிச்சா இல்ல காசி விக்ரம் மாதிரி நடிச்சா மெட்ராஸ் போய் வந்த மாதிரி ஒரு ஓரமா உட்காந்துருந்தா ஒரு பெரிய நடிப்பா முதல்ல வெளில படா பிரைஸ் குடிப்பியா உண்மையிலேயே கண்ணு தெரியாது நினைச்சிட்டு அன்னைக்கு உங்க முன்னாடியே உங்க சரக்கு எடுத்து அடிச்சிட்டேன். பரவாயில்ல தம்பி அதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டேன் இல்லையா, அன்னைக்கு போதையில உங்க மேல வாந்தி எடுத்துட்டு மழை பெய்யுது மேல போய் சொல்லிட்டேன். பரவாயில்ல தம்பி அதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டேன் யோ, அப்ப நீ எவ்வளவு பெருசா எடுத்துக்குவ? சாப்பிடும்போது சிக்கன் பீஸ் மட்டும் பெருசா எடுத்து ராஜா இனிமேதான் நம்ம அந்த பாஸ்கர் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவனால எந்த நிமிஷமும் உன் உயிர் ஆபத்து வரும் ஐயா, டாக்டர் ரங்கபாஷா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, கண்ணா 6லயே சாவு 100லயே சாவு, அநியாயத்துக்கு தலை வணங்காத, அக்கிரமம் நடந்தா அடிச்சு தூள் பண்ணு, ஆண்டவன் கூடயே இருக்கான். இனிமே அப்படி சொல்ல மாட்டார் 7லயும் சாவு 20லயும் சாவுன்னு தான் சொல்லுவாரு ஏன்னா ஆபரேஷன் தியேட்டரை 7ஆம் நம்பர் ரூமுக்கும் 20ஆம் நம்பர் ரூமுக்கும் மாத்திட்டாரு பரவாயில்ல இதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டேன் ராஜா கிளைமேக்ஸ்ல சண்டை போடுறப்பதான் டான்ஸ் ஆடின்னு இருக்கிற ஏண்டா, கிளைமேக்ஸ் சண்டை தான் போடணுமா, சாங் போடக்கூடாதா? தமிழ் சினிமால கிளைமேக்ஸ்ல சண்டை தான் போடணும் நான் சாங் தான் போடுவேன். சண்டை தான் போடணும் நான் சாங் தான் போடுவேன். சண்டை தான் போடணும் நான் சாங் தான் போட சண்டை சொல்றேன். தான் போடணும் நான் சாங் தான் போட சொல்றேன். இப்ப சண்டை போட்ட பாத்தியா இது சூப்பர் இந்த சண்டே போதும் நான் வரேன் எங்கடா போறேன் சண்டை போட்டா யாராவது அடி வாங்கணும்டா எவன் இந்த அன்டைம்ல அடி வாங்குறது நீடா ராஜா இவனை நான் பாத்துக்க நீ டான்ஸ